இன்னைக்கு சட்டமன்றத்துல சபாநாயகர் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. வழக்கமா எதிர்க்கட்சிகள் ஏதாவது பேசினா அது ஆளுங்கட்சி எதிர்ப்பாங்க. ஆளுங்கட்சி பேசுறது எதிர்க்கட்சி எதிர்ப்பாங்க. சபாநாயகர் சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னா ஏதோ உதயநிதியோ இல்ல திமுக காரங்களையோ ஏதோ சம்பவம் பண்ணிட்டார் போல அப்படின்னு தான் தோணும். ஆமா ஆமா, வழக்கமா சபாநாயகர் அப்படிங்கிறவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் இருப்பாங்க. அவங்க உதயநிதி அவர்கள் பேசும்போதோ இல்ல திமுக அமைச்சர்கள் பேசும்போதோ அதிமுக பேசும்போது ஏதோ கவுண்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலேயே சம்பவம் பண்ணது யாரு அப்படின்னா ஆதவர்ஜுனாவை. அவர் ஆதவர்ஜுனாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு. நீங்க பேசுறதெல்லாம் பொய் அப்படின்னு. எனக்கு என்ன, நான் உடனே நினைச்சேன், இவர் உண்மையிலேயே கடவுளுக்கு பயந்தவர் போல இருக்கு. கான்ஸ்டியூஷனுக்கு பயந்தாரோ இல்லையோ, அவர் ரொம்ப கடவுள் பக்தியான ஒரு ஆளு. இல்ல பொய்யான தகவல்கள் ரெஜிஸ்டர் ஆயிட்டா அது திருப்பி அவங்க பேசுவாங்க. அது அங்க ஒரு ரணகலம் உருவாகும். அதனால நம்மளே முந்திக்குவோம் அப்படின்னு முந்திட்டாரு. ஜேசிடி பிரபாகர் அவர்களால சபாநாயகராக இருந்து அவையை ஒழுங்கா நடத்த முடியலங்கிற அவப்பேருக்கு நாமல் உள்ளாகி விடுவோமோ என்ற பயத்தால் ஆதவர்ஜுனா அவர்களே நீங்கள் பேசுவது பொய் அப்படின்னு கத்தி பேசிட்டாரு. மேட்ரு என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்து சர்ச்சை. ஆமா இல்லைங்களா? இந்த ஆளுநர் ஆளுநர் உரை வாசிக்கிற அன்னைக்கு 2 முறை தேசிய கீதம் பாடினாங்க. அது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய மரபு கிடையாது, மரபுக்கு எதிரானது. இதுவரை தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுப்படி முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் ஆளுநர் உரை, கடைசியாகத்தான் தேசிய கீதம். ஆனா RN ரவி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா 2 முறை தேசிய கீதம் பாடணும், ஆரம்பிக்கும் போதும் பாடணும், முடிக்கும் போதும் பாடணும் அப்படின்னு சொல்லின்னு இருந்தார். ஆனா அது முடியாது, மரபை மீற முடியாதுன்னு கடந்த ஆட்சியில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்த உடனே ஆளுநர் RN ரவி கேட்ட மாதிரி 2 வாட்டி பாடிட்டாங்க. இது ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு. எப்படி நீங்க தமிழ்நாட்டு மரபை மீறி தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கிற செயல்ல இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பேசும்போதும் சரி, அவர் சபாநாயகர் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க மரபு எதுவும் மீறப்படல, தேசிய கீதை 2 தடவை பாடினா என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுதான் ஒரு மைய பொருளான ஒரு கேள்வியா இருந்துச்சு. இப்போ அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது, நீங்க தமிழ் தாய் வாழ்த்தை 2 தடவை பாடிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆக்சுவலா தேசிய கீதம் பாடுறது 2 முறை பாடுறது தப்பு இல்லை, அதுல எந்த மரபு மீறலும் இல்லை அப்படின்னா, ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் பாடுறீங்க, முடியும் போது ஏன் தேசிய கீதம் மட்டும் பாடுறீங்க, முடியும் போதும் தமிழ் தாய் வாழ்த்து சேர்த்து பாட வேண்டியதானே அப்படிங்கிறது தான் அவர் கேட்கிற கேள்வி. அதாவது இந்த லாஜிக்கலான கொஸ்டின் ஒரு பக்கம், இதை விட முக்கியமானது தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து, முடியும் போது தேசிய கீதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய இறையாண்மை சார்ந்தது. இன்னைக்கு உதயநிதி ஒரு முக்கியமான வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். நீங்க ஆளுநர் பதவி ஏற்கும் போது நடந்தது வேற. அப்போ வந்தே மாதரம் கிடையாது, வந்தே மாதரம் பாடினாங்க, நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. சரி, ஆனா இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது நம்மளுடைய டெரிட்டரி. நம்மளுடைய டெரிட்டரி அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய டெரிட்டரி. இது தமிழர்களுடைய டெரிட்டரி, மக்களின் டெரிட்டரி. நம்ம தமிழ்நாட்டு மக்களோட டெரிட்டரிங்கிறது இந்த சட்டமன்றம். இதுல ரொம்ப முக்கியமானது டெரிட்டரிங்கிற வார்த்தை. இந்த இடத்துல நம்ம டெரிட்டரிக்குள்ள ஆளுநர் சொல்றதை நீங்க செய்யணும்னு எதுக்கு நினைக்கிறீங்க? அது நமக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குங்கிறத சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஸ்பீச் தான் அது. இதுல ஒரு மைக்ரோ லெவல்ல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு விவேக். இப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாடு தமிழ் மொழி, இப்போ இந்தியா இந்திய தேசியம், இரண்டுக்கும் இணையான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கொள்கையாக தான் இருந்துச்சு. இதுதான் திராவிட இயக்கம் என்னைக்கு திராவிட நாடை கைவிட்டுட்டு தமிழ்நாடு ஒரு மாநில அரசு அப்படின்னு வந்தாங்களோ அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழ் ஒரு தடவை பாடப்படும், ஆனால் இந்திய தேசிய கீதம் 2 தடவை பாடப்படும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறது, ஏதோ ஒரு வகையில் இதை கீழே இறக்கிட்டு இதை மேல உயர்த்துறது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மைக்ரோ பாலிடிக்ஸ். ஆக்சுவலா என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை விட தேசிய கீதம் உயர்வானது அப்படி சொல்லலாம். அல்லது இன்னொரு மொழியில சொல்லணும்னா, தேசிய கீதத்தை விட தமிழ் தாய் வாழ்த்து குறைவானது அப்படி சொல்லலாம். இதுதான் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். இது நிரந்தரம். ஏன்னா இதை நீங்க 2 வாட்டி பாடணும்னு அவசியம் இல்லை. இது 2 வாட்டி பாடணும் அப்படின்னு சொல்றது தேசிய கீதத்தை காட்டிலும் தமிழ் தாய் வாழ்த்து ஒரு படி குறைவானது தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மெசேஜ் தான் அது. திரும்ப 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 ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் பேசும்போது 2 முறை தேசிய கீதம் பாடுவதால் என்ன தவறு அப்படின்னு அவர் கேட்டாரு. இதே கேள்வியை ஜேசிடி பிரபாகர் கேட்டது கூட எனக்கு பெரிய ஆச்சரியமா தெரியல. ஆனா சு வெங்கடேசன் கேட்டிருக்கிறார், நம்ம பாட்டு எத்தனை முறை வேணா பாடலாம், அதுல என்ன தப்புன்னு. எத்தனை முறை வேணா பாடணுங்கிறத பாடணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டியது நான். என்னுடைய சட்டமன்றம், என்னுடைய அமைச்சரவை, என்னுடைய சட்டமன்றம், என்னுடைய மக்கள். சரிங்களா? நீங்க சொல்லி அதை செய்யணும், இது நான் பண்ணி ஆகணும்னு என் மேல திணிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆளுநரை வச்சு ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை நம்ம மேல திணிக்குது.
அதுதான் நம்ம முடியாதுன்னு சொல்றது. ஆக்சுவலி இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிற நாட்டினுடைய பலமே என்ன அப்படின்னா, ஒரு கையில் ஒன்றியம் இருந்தா இன்னொரு கையில் மாநிலம். இந்த ரெண்டும் இணையாக, இதுக்கு பேர் தான் யூனியன். இந்த ரெண்டு இணையான இருக்கிறது தான் இந்தியா. இதுல ஒன்று அதிகமானாலும் சரி இந்த தேசத்துக்கான ஒரு பேராபத்து. இப்போ வந்து மைய அரசு, இப்போ ஒன்றிய அரசு தன்னுடைய அதிகாரத்தை வலுக்கூட்டுதுன்னு வச்சுங்களேன், அது மாநிலத்துக்கு பெரிய ஆபத்து. மாநிலம் ஒன்றிய அரசினுடைய மீறலை செயல்படும் போது நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ஆபத்து. அப்படிங்கிறதுனால அது ரெண்டு ஈக்குவலா வைக்கப்படுது. அதேதான், நான் வந்து இந்தியாங்கிற நாட்டில் வாழ்கிறேன், நான் இந்த நாட்டின் குடிமகன், அதுக்காக தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கிறேன். அதனால ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் தேசிய கீதத்தை பாடுறேன். ஆனால் இனத்தால் மொழியால் நான் தமிழன். இப்ப என்னுடைய பெருமையை நான் இந்திய நாட்டில் வாழ்வதற்காக விட்டுத்தர முடியாது. அதனால் என்னுடைய தமிழ் தாய்க்கு முதலில் நான் வாழ்த்து பாடுவேன். அதுதான் தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ இதோடைய சிம்பிள் தான் வந்து பார்த்தோம்னா சட்டமன்றத்தினுடைய மரபுங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7000 ஆண்டுகளாக இந்த மொழி வந்து செழுமையா இருக்கு. தமிழ் மொழி அப்படிங்கிறது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதனுடைய கிளாசிக்கல் தன்மையை அடைஞ்சிருச்சு தொல்காப்பியர் காலத்திலேயே. இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு மொழியினுடைய ஒரு உயிராகத்தான் இந்த தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பதால நாம தமிழுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தமிழை முதன்மையா வைக்கிறோம். அதான் உண்மை. இந்திய தேசியம், இந்தியா அப்படிங்கிறது நாம் இன்றைக்கு சேர்ந்துக்கிட்ட ஒரு தேசமா இருக்கலாம். ஆனா தமிழர் அப்படிங்கக்கூடிய அடையாளம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு அடையாளம், ஒரு நேச்சுரல் எவால்யூஷன் அது. அதனால நீங்க அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இதுக்கு குறைக்கிறது அப்படிங்கிறது பேராபத்து. இதை தான் வந்து சபாநாயகர் சொன்னதுக்கு நம்ம வந்து எதிர்த்து தெரிவிக்கிறோம். உடனே ஆதவ அர்ஜுனா எழுந்தார், எந்திரிச்சு நாங்கள் தமிழ் தாயை உயிரை போல நேசிக்கிறார் எங்கள் முதலமைச்சர். அது முதலமைச்சரை பேச சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா பல கேள்விகள் பலராலும் வந்து முதலமைச்சரை நோக்கி எழுப்பப்பட்டுச்சு. ஆனா முதலமைச்சர் வழக்கம் போல இப்படியே தான் உட்காந்து அப்படி இல்ல, அவர் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காரு. பிற்பாடு பெரிய ஃபயர் விடுவாரு. அப்படியே தான் உட்காந்து இருந்தாரு. ஆதவர்ஜுனா எந்திரிக்கிறாரு, செங்கோட்டையன் எந்திரிக்கிறாரு, ராஜ்மோகன் எந்திரிக்கிறாரு, ரமேஷ் எந்திரிக்கிறாரு, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. முதலமைச்சரை தவிர மீது எல்லாருமே பேசுறாங்க அவையில. அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா எந்திரிச்சாரு. ஆதவர்ஜுனா எந்திரிச்சு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி கடந்த 4 வருஷமா வந்து தமிழ் தாய் வாழ்த்தே இந்த சட்டமன்றத்தில் பாடப்படலை, அது வந்து புறக்கணிக்கப்பட்டது, பாடப்படாமல் விட்டதை இன்னைக்கு நாங்க பாட வச்சிருக்கிறோம் அப்படின்னாரு. இல்ல 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 நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னு உதயநிதி சொல்ல உடனே உஷாரானவர் சபாநாயகர். இல்ல இல்ல பாடப்பட்டுச்சு அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சி ஆச்சு அந்த லைவ் பார்க்கும்போது, என்னடா சபாநாயகர் கொந்தளிக்கிறாரு அப்படின்னு. ஆதவர்ஜுனா வந்து நம்ம வந்து வெளியில மேடையில இருக்க ஞாபகத்திலே சட்டமன்றத்துல இருக்கிறாரு. போற போக்குல ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிருவோம், ஏன் கரெக்ட் பண்ண போறான் ஒருத்தர். மேடையில எவ்வளவு பொய்ய ஒன்னா பேசலாம், ஆனா சட்டமன்றத்துல பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவை குறிப்புல வரும். ஆமா, அப்படி ஒரு பொய் அவை குறிப்புல இடம் பெற்றுச்சுன்னா அது காலத்துக்கும் அவமானம். அதனாலதான் உஷாராகி ஜேசிடி பிரபாகர் வந்து இதை நம்ம நீக்கிடுவோம் எப்படியாவது அவை குறிப்புல இருந்து சொல்லிட்டு, இல்ல அது தவறு பாடப்பட்டுச்சு அவரு என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் உடனே அப்படியே உஷாராகி ஆதவர்ஜுனா வந்து இல்ல ஆளுநர் இருந்தவரை பாடப்படவில்லை. ஆளுநர் என்ன ஆளுநர் தான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லும் போது ஆளுநர் முன்னாடி நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடல அப்படின்னா இப்ப ஆளுநரே வேண்டாம். அதுதான் உதயநிதி பேசியிருக்கிறாரு. நீங்க உங்க கொள்கை தலைவர்ல அண்ணாவை அட்டாச் பண்ணிருக்கீங்க. அட்டாச்மெண்ட் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொன்னாரு. அப்ப நீங்க வந்து இங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா அல்லது ஆளுநருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களான்னு தெரியல. ஆளுநர் இருக்கும்போது பாடலைங்கிறத ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆளுநர் பாடினா என்ன, பாடாட்டி நமக்கு என்ன? முதல்ல ஆளுநரே தேவையில்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது ஆளுநர் முன்னாடி நீங்க வந்து தமிழுக்கு ஆளுநர் தேவையில்லைங்கிறத உதயநிதி மட்டும் பேசல. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு விக்கிரவாண்டியில அவங்களுடைய கொள்கைகள் அறிவிச்சாங்க. அந்த கொள்கைகள்ல அவங்க பயங்கர சவுண்டோட சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? ஆளுநர் அப்படிங்கிற பதவி இனிமேல் இங்கு தேவையில்லை, அதை நீக்குவதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தவுடன் அதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவோம். எப்படின்னு கேக்குறேன். எப்படின்னா 2 முறை தேசிய கீதம் பாடி ஆளுநர் சொல்றத கேட்கறது, அதாவது மரபுலயே இல்ல ஆனா ஆளுநர் வேணுங்கிறாரு, அதை நீங்க செய்யறீங்க. இதை செஞ்சுட்டு கேட்டா நாங்க ஆளுநரையே இல்லாம பண்ண போறோம் அப்படிங்கிறது எந்த வகையில வந்து ஒரு பொய்யான ஒரு ஆளுநரே இல்லாம பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடைசியில ஆளுநருக்கு அடிபணிக்கிற வேலையே செஞ்சுட்டாங்க. அதை வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஆதவர்ஜுனா எழுந்து நம்மளை யார் கேட்பாங்கன்னு பிரஸ்ல பேசுற மாதிரி பேசிட்டு கடைசியில சொந்த சபாநாயகராலே எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. இன்னொரு விஷயம்,
இந்த பாலியல் குற்றங்கள்லாம் குறித்து பேசும்போது உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பட்டியல்லாம் வெளியிட்டார். உங்க கட்சிக்காரர்கள் யார் யாரு அப்படின்னு நாமளே ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஆக்சுவலா என்னன்னா உதயநிதி அதுவும் எக்ஸாக்டா எப்படி நடந்ததுன்னா, உதயநிதி பேசும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாவேகா நிர்வாகிகள் வந்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு உடனே சபாநாயகர் வந்து இல்ல அப்படிலாம் பொத்தாம் பொதுவா நீங்க பேசக்கூடாது. யாரு எந்த ஊரு சம்பவம் அது சொல்லுங்க. ஆதாரத்தோடு மட்டும்தான் எதை பேசினாலும் ஆதாரத்தோடு பேச வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதனால நீங்க வந்து ஏதாவது உண்மையில அப்படி நடந்ததுன்னா ஊரு பேரு சம்பவத்தெல்லாம் சொல்லி பேசுனீங்கன்னா மட்டும்தான் அனுமதிப்போம், இல்லைன்னா அனுமதிக்கப்படாது அப்படின்னாரு. சரி அப்படிங்களா? உடனே ஆதவன் சும்மா விட்டுருந்தாவது ஏதாவது சொல்லிட்டு உட்கார்ந்துருப்பான், நீ பாட்டு இப்படி கிளப்பி விட்டுட்டியே. ஆலந்தூரில் கணவனை இழந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்த தாவேகா நிர்வாகி, ஸ்ரீவைகுண்டத்துல தாவேகா எம்எல்ஏவுக்கு நெருங்கியவர்கள் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த பெண்ணை நேரடியாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த எம்எல்ஏ பேரையே சொல்லி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. கேட்டால் மேலிடம்னு சொல்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்லாம் ஒரு லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டார் வரிசையா. ஆக்சுவலி நாமளே ஒரு வீடியோ தாவேகா நிர்வாகிகள் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு. தாவேகா நிர்வாகிகள் ஒரு 33 பேர் சம்பவ பட்டியல் நானே வந்து சத்தியம் டிவியில் பேசும்போதெல்லாம் அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். அது உண்மைதான். ஆமா, அதாவது ஊரு பேரு நிர்வாகி பெண்களுக்கு என்ன பாலியல் தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கிறது மொத்தமா இருக்கு. அப்போ எந்திரிச்சார் ஆதவர்ஜுனா மறுபடியும் எந்திரிச்சு திமுகவினர் வந்து 2 வயது குழந்தையை வந்து ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் சபாநாயகர் ஷாக் ஆயிட்டாரு. என்ன இல்லாதது சொல்லிட்டு மறுபடியும் கட்சி கூட்டம் நினைச்சார் போல இருக்கு. தம்பி ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது, பேசாதீங்க, ஆதாரம் இல்லாம பேசினா அனுமதிக்கப்படாது அப்படின்னு உடனே என்ன பண்றதுன்னு மறுபடியும் ஆதவர்ஜுனாக்கு தெரியல. இப்படி வந்து ஆதவர்ஜுனா திரும்பி திரும்பி எழுந்து இந்த சட்டமன்றத்துல நிறைய பல்பு வாங்கினாரு. ஸோ இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் உதயநிதி வந்து பல கேள்விகளை வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த 40 நாட்களில் இந்த ஆட்சியில் என்னென்னலாம் நடந்தது, ஆளுநர் உரையில் என்னெல்லாம் தவறுகள் இருந்ததுன்னு சொல்லிட்டு பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அதில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த நான் முதல்வன் திட்டம் அதோடைய பெயரை வந்து மாற்றினது அது தப்பு. அதாவது டிஎன் ஸ்கில் அதுன்னு பேர் வச்சிருக்காங்க. நான் முதல்வன்னா நான் மட்டும்தான் நான் முதல்வன், இங்கே எப்படி நிறைய நான் முதல்வன் இருக்கலாம். அதாவது போன ஆட்சியில் எல்லாருமே முதல்வன் அப்படிங்கிற ஒரு டேக்குங்கிறது ரொம்ப அழகான ஒரு டேக். முதல்வன்னா என்ன, லீடர்ஷிப்பை பற்றி பேச வராங்க. வி ஆர் ஆல் லீடர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான கான்செப்ட். அதனுடைய பயனை நானே நேரில் பார்த்துருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துருக்கேன். அவ்வளோ பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பயன்பெற்றவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்கில்ஸ், அதாவது இந்த இது இருக்கும் இல்லையா, ஐடிஐ இதில் ஸ்கில்ஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங் ஆகி வேலைக்கு போன பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது இதில் வந்து என்னன்னா அதோட பேரை மாற்றிருக்கிறாங்கிறது ஒன்று. இன்னொன்று அதில் இப்போ இருந்த பழைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீக்கியிருக்காங்க. அதோட அந்த சோஷியல் மீடியா பேஜில் இருந்து பழைய டேட்டா எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. நீ பேரை மாற்றினதே ஒரு அட்ராசிட்டி, ஆனால் பழசு எல்லாத்தையும் நீக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான தன்மை. அது போன ஆட்சியில் நடந்த எதுவுமே மக்களுக்கு தெரியவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை. இது வந்து வழக்கமாக வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நடக்கும். அந்த அம்மையார் வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, என்னென்ன முக்கியமான நூலகங்கள் மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்தாங்க, ஏன் அவ்வளோ பெரிய செக்ரட்டரியேட்டு அதையே அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. அதே போல் வந்து அண்ணா நூலகத்தையே அவங்க வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி அடுத்தது இது நான் முதல்வன் முடிச்சுட்டு வந்து இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் விஜய் பேசுனதை வச்சு இந்த ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை மொத்தமாக முடிச்சு விட்டார். ஆமாம், என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாடு வந்து ஒரு பொருளாதாரத்தில் நாட்டிலேயே 2வது இடம் என்ற பெருமையை கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம், வேகமாக பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் தான் போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினார். ஆனால் இங்கே வெள்ளை அறிக்கையில் வச்சுக்கிட்டு பொருளாதார நிலைமை சீரழிந்து கிடக்கிறது அப்படின்னு கதை விட்டதை வந்து அவர் வாயால் சொன்னதை வச்சே உடச்சி விட்டுட்டு அது எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இங்கேருந்து விஜய் அவர்கள் டெல்லி போய் டெல்லியில் நாங்கள் தான் இந்தியாவில் நல்ல வளர்ச்சியான ஒரு மாநிலம், எங்கள் மாநிலத்தினுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது, இங்கே வந்து அதிகமான ஃபேக்ட்ரியில் ஒரு வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், சேஃப்டியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒர்க் ஸ்பேஸை தாண்டி லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்துலையும் சிவில் சொசைட்டியாகவே இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பேசுகிறாரு டெல்லியில் உட்காந்து. இங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை பேப்பர் வெளியே விட்டு தமிழ்நாடு நாசமா போயிருச்சு, இவங்க வந்து தப்பா ஆட்சி பண்ணிட்டாங்க. பெண்களுக்கு பொது இடங்கள் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆர்கனைஸ் செக்டார்ல அதிக அளவிலான பெண்கள் வேலை செய்ய முடியும், சுதந்திரமாக வேலைக்கு போயிட்டு வர முடியும். ஆமா, அப்படிப்பட்ட பாதுகாப்பான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான்
தமிழ்நாடு இந்த பெண் எம்ப்ளாய்மெண்ட்டில் இந்தியாவிலேயே மொத்தம் இருக்கக்கூடிய டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 40% மேலே தமிழ்நாட்டிலேருந்து தான் இருக்கிறாங்க பெண்களில். ஆமாம். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னா அங்கே பெண்கள் பாதுகாப்புங்கிறது அந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அது பேச வேண்டிய சிக்கல், அது களைய வேண்டிய சிக்கல். ஆனால் அதையே இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மோசமாக இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தவங்க, ஆட்சி பிடிச்சவங்க தான் இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே சிக்கலாக மாறுது. நீங்கள் வந்து எந்த பொய்யை சொல்லி எந்த பொய்யை பூதகரமாக்கி அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பூதகரமாக்கி நீங்கள் அதை மெயின் அஜெண்டாவை வச்சு நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணீங்க இல்லையா, அந்த உதிரி சம்பவங்களே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பயமாகவும் ஒரு பெரிய வினையாகவும் வந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த தூய்மை பணியாளர் விஷயம். ஆமாம், தூய்மை பணியாளர்கள் நியமனம் இதெல்லாம் வந்து மறுபடியும் தனியார் மயமாக்குகிற ஒரு செய்தி வந்திருக்கு. போன ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு நியாயம் இழைக்கப்படலை, அவங்க வந்து மிக மோசம் தனியார் மயமாக்குனது தவறு. தனியார் கம்பெனி கிட்ட கொடுக்க கூடாது. ராம்கோ அது பேர் மறந்துருச்சு. ஆமா, அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் மிகப்பெரிய போராட்டம். ராம்கி ஆமா, அந்த நிறுவனத்துக்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு தான் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த டைமத்துலாம் விஜய் வந்து நாங்க வந்தா உடனடியாக தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக ஆக்குவோம்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா வந்த உடனேயே சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாநகரங்கள்ல தூய்மை பணியை தனியார் மயமாக்குவதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு இன்னைக்கு செய்திகள்லாம் வெளில வந்துச்சு. ஸோ அதை பற்றிய கேள்வி, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதான் இவங்க மெயினாக சொன்ன விஷயம் லா அண்ட் ஆர்டர் சிக்கல், பெண்கள் பாதுகாப்பு, தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மயம் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல், இது எல்லாமே இன்னைக்கு சட்டமன்றத்தில் திரும்பவும் கேட்கப்பட்டுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே துரோகம் விளைவிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து அரசு. ஸோ அது இந்த பெண்கள் பாதுகாப்பு பற்றி ஆதவர்ஜனா பேசினார் இல்லைங்களா, அப்போ பார்த்தோம்னா நாங்கள் டிஎம்கே ஆட்சியில் தான் இந்த போக்சோ கேசஸ்லாம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 6 மாதத்தில் எல்லாத்தையும் மாற்றி காட்டுவோம், ஒவ்வொன்றா ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 6 மாதத்தில் இந்தியாவிலேயே சிறந்த லா அண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சவால் விட்டுட்டு உட்காந்தார். உதயநிதி சிம்பிளாக எந்திரிச்சு, சரி நீங்கள் 6 மாதத்தில் ரிஃபார்ம் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல இந்த ஸ்ரீவைகுண்டம் விஷயத்தில் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோடனே டோட்டல் சைலண்ட்டு, யாருமே வாயை திறக்கல. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் அங்கே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய எம்எல்ஏ, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே தான் குற்றச்சாட்டே, தாவேக்கா எம்எல்ஏ மேலே தான். அப்போ என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்ட உடனே டோட்டல் சைலண்ட். அப்பா யாரும் எந்திரிச்சிடாதீங்க, மாட்டி விட்டுறாதீங்கடா. அதை வருது நான் எந்திரிச்சிக்கலான்னு நினைச்சிருப்பாப்புல, யாரா கையை பிடிச்சி இழுத்துருப்பாங்க பக்கத்துல செங்கோட்டை உட்காந்துக்கிட்டு. தம்பி வேண்டாம், தேவையில்லாம போய் வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க, அவங்க திருப்பி டேட்டாவோட பேசுவாங்க, நமக்கு பிரச்சனையா மாறிடும், இன்னும் 4 கேஸ் எடுத்து போடுவாங்க, அது இன்னும் சிக்கலா போயிடும், இத்தோட முடிச்சுக்குவோம் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா செங்கோட்டையன் வந்து ஒரே விஷயத்தை தான் திரும்ப பண்ணிட்டு இருந்தாரு. அப்பப்போ எந்திரிச்சு நேரமாகி கொண்டிருக்கிறது, பசிக்கிறது, சுகர் மாத்திரை சாப்பிட வேண்டும், தயவு செஞ்சு அமைதியா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாரு. அதையதான் திருப்பி சொல்லணும். அவை முன்னவரா போயிட்டாரு, வேற வழி இல்லை. இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி, ஆரம்பத்திலே இது நம்ம சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் விஜயினுடைய பிறந்த நாள். ஆமா, வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள்லாம் ஒரு பக்கம், இன்னொன்று இதே நேரத்தில் தான் இந்த திருவள்ளூர்ல இந்த அம்மோனியா லீக் ஆகி தொழிலாளர்கள் 4-5 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு சட்டமன்றம் கூடினோடனே என்ன எதிர்பார்த்தோம் எல்லாரும் அப்படின்னா, அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டு கூட்டத்தொடரை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்த்தது. ஆனால் வந்து சபாநாயகர் வந்தார், வந்து திருக்குறள் சொன்னார், சொல்லிட்டு ஒரு புகழ் பத்திரம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். யாருக்குன்னா முதலமைச்சர் விஜய்க்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்தை வந்து வாசிக்கிறாரு. இந்த கண்ணுக்கு மை அழகுன்னு பாட்டு வரும்ல, அந்த மாதிரி தமிழுக்கு அது அழகு, இதுக்கு அழகு, தலைமைக்கு விஜய் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்டு பத்திரம் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, புகழ் வாசிச்சுட்டு அந்த தொழிலாளர்களை பற்றி எதுவுமே சொல்லாமல் சட்டமன்றம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எல்லாரும் கேள்வி கேட்கு. அப்புறம் தொழிலாளர் துறை அமைச்சர் இருந்துச்சு, அதுக்கு பதில் சொன்னார். அதோட அது மீது விவாதம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது பேர் விவாதம் நடத்தணும், 0 hour வேணும், அதுக்கு விவாதம் நடத்தணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து கேட்குறாங்க. இல்லை அது மேலே விவாதம் நடத்த முடியாது, இது 110 விதியின் கீழே படிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மேலே விவாதம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாதத்தையே புறக்கணித்து, அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு அதை பற்றின விவாதமே சட்டமன்றத்தில் நடக்க முடியாதபடி அதை வந்து சபாநாயகர் வந்து முடிச்சு வச்சிருக்கிறார்.
திமுக கொறடா ஏவா வேலு அவர்கள் வந்து எந்திரிச்சு சில கேள்விகள் கேட்டார் அது குறித்து. அப்போ அவர் ரொம்ப ஆரோக்கியமா சில பதில்கள் சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து உங்களை குறை சொல்றதுக்காக விஷயம் இல்லை. இது ஒரு அரசு சம்பந்தப்பட்டு இந்த அரசு, அந்த அரசுன்னு அரசு குறை சொல்றதுக்கான விஷயம் இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் குறித்து நாம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஒரு பொறுப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாரி கொறடா அவர்கள் பேசினாரு. அந்த பேச்சு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு பேச்சு. நான் நினைச்சேன் இது வந்து எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி மேல பழி போடுறதோட இது வழக்கமா நடக்கிறது தானே. உங்க ஆட்சியில் எப்படி ஆச்சு, எங்க ஆட்சியில் எப்படி ஆச்சுங்கும் போது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது குறித்து கன்ஸ்ட்ரக்டிவா என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆமா ஆமா. இப்போ அது வந்து அந்த இடத்துல அவர் சொன்னாரு. இது வந்து ஆட்சியில வந்து குறை சொல்றதுக்கா இல்லைங்க. இது எந்த ஆட்சி இருந்தாலும் நடக்கும். அப்படியே சொன்னாரு. எந்த ஆட்சி வந்தாலும் இது மாதிரி இன்சிடென்ட் நடக்கும். இது வந்து ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்டை சரி செய்வதற்கான அவேர்னஸை நம்ம எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறது குறித்து பேசினப்ப நான் வந்து நான் எப்பவுமே அந்த விஷயத்த பார்க்குறேன். இந்த லா அண்ட் ஆர்டர் விஷயமா இருக்கட்டும், பாலியல் சிக்கல்களா இருக்கட்டும், தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் பல இடங்கள்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனையா மாறுறது இயல்பான ஒரு விஷயம் தான். அது எந்த ஆட்சி வந்தாலும் இது நடக்கும். பட் ஆனா இது எப்படி வந்து நம்ம வந்து சமூக அவேர்னஸா கொண்டு போய் சேர்க்க போறோம்? நமக்கு தேவை அல்டிமேட்டா பெண் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பாலியல் சிக்கல்கள் நடக்கக்கூடாது. சொல்யூஷன் தீர்வு தான். அதாவது பெண் குழந்தைகளுக்கோ இல்ல பெண்களுக்கோ பாலியல் சிக்கல்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு எண்ணம். அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? சோசியல் மூவ்மெண்ட்டாகவே ஒரு மிகப்பெரிய அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். ஒரு சில பேர் சொல்லலாம் பெண்களுக்கு வந்து கராத்தா கற்றுக் கொடுங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ கூட வந்து பெண்கள் மீது சுமையை தூக்கி போடுற மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் ஆண்களுக்கு கல்லூரி பள்ளிக்கூடங்கள்ல பெண்கள் குறித்தும் பாலியல் குறித்தும் முறையான கல்வி, முறையான அவேர்னஸ் கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணி அது ஒரு சோசியல் மூவ்மெண்ட்டாக நடக்கணும். இது அரசாங்கமும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து செய்யணும். அதுதான் ஒரு பொறுப்பான செயல். இது வெறும் குற்றம் சுமத்துவது மட்டுமே ஒரு நோக்கமா இருந்தா இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. இப்ப நாளைக்கு தாவேகா போயிட்டு திமுக வரும், யார் வந்தாலும் நடக்கும். இது திமுக வந்தாலும் இப்படிதான் நடக்கும். ஸோ இந்த பாலியல் சிக்கல்களை வந்து தடுப்பதற்கு ஒரு சமூக அக்கறையோடு சில முன்னெடுப்புகள் நடந்தால் தான் சரி பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு 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 பெரிய ஒரு பேரிடர் அல்லது பேரழிவு அல்லது பெரும் மக்கள் பெரிய எண்ணிக்கையில் இறக்குறாங்க அப்படின்னா, அடுத்து அந்த டைமில் சட்டமன்றம் கூடுது அப்படின்னா முதல்ல அந்த நிகழ்வுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் எப்பயுமே சட்டமன்றத்தை கூட்டுவாங்க. இன்னைக்கு விஜயினுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த அம்மோனியா விபத்தில் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு சட்டமன்றத்தில். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நடைமுறை கிடையாது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இதை தாண்டி பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் மெயின் வந்து ஆதவ அர்ஜுனா பல்பு வாங்கினது, மின்சாரம் குறித்தெல்லாம் பயங்கரமா விவாதங்கள் நடந்துச்சு. அதில் கூட எப்படி வந்து இந்த ஆளும் கட்சி வந்து எதிர்கட்சிகள் மேல பழி போட்டுட்டு இந்த விஷயத்துல எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் ஆக்சுவலாக அமைச்சர்கள்லாம் பேச பழகி இருக்கிறாங்க. ரமேஷ் வந்து பேசுறாரு, நிர்மல்குமார் பேசுறாரு, அமைச்சர்கள் பேசுவதற்கு பதில் சொல்வதற்கு பழகி இருக்கிறாங்க. முதலமைச்சர் மட்டும் இன்னும் பழகல. எப்போ பழகி எப்போ வருவாருன்னு தெரியல. அவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா ரெடின்னு சொன்னாதான் பேசுவாரு. அப்படி யாரும் சொல்லவே இல்லையே அப்படிப்பாரு. அவர் அதுல பழகிட்டாரு. பொறுத்திருந்து பார்ப்போம்.